வணக்கம். ஓம் நம சிவாய. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர்ல இருந்து நாம எவ்வளவு சிவாலயங்களை சிவராத்திரி அன்னைக்கு தரிசனம் பண்ண முடியும்ன்றத பாக்கலாங்க. முதல் வந்து பாத்தீங்கன்னா ஷோலிங்கர்ல இருந்து பிலாஞ்சி செல்லும் வழியில் உள்ள பிரிட்ஜுக்கு இருக்கிற சிவன் கோயில்ல தாங்க நம்ம முதல்ல தரிசனம் பண்ணோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செல்ற இடம் பாத்தீங்கன்னா ஆர்கேபேட்டையில இருக்கிற சிவன் கோயில் தாங்க நம்ம வந்துருக்கோம். ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான சிவலிங்கம் இருக்கிற கோவிலுங்க. இது பலருக்கும் அவ்வளவா தெரியாதுங்க. அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா ஆர்கேபேட்டையிலே இருக்கிற காந்தகிரி மலையில இருக்கிற சிவன் கோயிலுக்கு தாங்க நம்ம வந்து இருக்கிறோம். சூப்பரா அழகா இருக்குங்க இந்த கோவில். மலை மேல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஷோலிங்கர்ல இருந்து பன்னூர் ஆதிவராகபுரம் கிராமத்துல அமைஞ்சுள்ள வயல்வெளிக்கு நடுவில் இருக்கிற சிவலிங்கத்தை தாங்க நம்ம இப்ப தரிசனம் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா சோளிங்கர் அடுத்த சோமசமுத்திரம் கிராமத்தில் சதாசிவ சித்தர் வந்து திருக்கோயிலுக்கு தாங்க நம்ம இப்ப வந்து சுவாமி தரிசனம் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகாலிகாபுரம் கிராமத்தில் அமைஞ்சுள்ள பஞ்சாட்சர மலையில் உள்ள சிவலிங்கத்தை தாங்க நம்ம இப்ப தரிசனம் பண்ண போறோம். பஞ்சாட்சர மலை. அடுத்து பாத்தீங்கன்னா மேல் பந்திக்குப்பத்தில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் சமேத கைலாசநாதர் திருக்கோயில் நம்ம தரிசனம் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எறும்பி ஏரிக்கரையை அமைஞ்சிருக்கிற தானேஸ்வரர் ஆலயத்துக்கு தாங்க நம்ம இப்ப சுவாமி தரிசனம் பண்றோம். ஏரிக்கரையை ஒட்டி அமைந்துள்ள ஆலயங்க இது. அடுத்து பாத்தீங்கன்னா எறும்பி ஊருக்குள்ள அமைஞ்சிருக்கிற சௌந்தரநாதேஸ்வரர் திருக்கோயில்ல தாங்க இப்ப நம்ம சுவாமி தரிசனம் பண்றோம். எறும்பிலே 2 சிவன் கோயில் நம்ம பாக்குறோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஷோலிங்கர்ல இருந்து புத்தேரி செல்லும் வழியில் உள்ள சிவகிரி மலையில இருக்கிற சிவனை தாங்க நம்ம தரிசனம் பண்றோம். கல்குவாரி ஆண்ட அருகில் இருக்குங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஷோலிங்கர்ல இருந்து பெருங்காஞ்சி போறோம் பாத்தீங்களா வாலாஜா வழியில, அந்த பெருங்காஞ்சி ஏரிக்கரையை ஒட்டி அமைஞ்சுள்ள சிவன் கோயில் தாங்க இப்ப நம்ம வந்து இருக்கிறோம். மிகவும் பழமையான சிவன் கோயிலுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கொடைக்கல் மோட்டூர் கிராமத்தில் ஷோலிங்கர்ல இருந்து வாலாஜா போற வழியில இருக்குங்க. இந்த ஆலயம் சூப்பரா இருக்குங்க. சிவனிங்க 2 சிவலிங்கம் இருக்கிறாருங்க. இந்த ஆலயத்துல தாங்க நம்ம இப்ப தரிசனம் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா கொடைக்கல் ஊர் உள்ள இருக்கிற மிகவும் பழமையான சிவன் கோயிலுக்கு வந்துருக்காங்க. இங்க சுவாமி அவ்வளவு அழகா காட்சி தந்தாருங்க. அந்த கோயில் தாங்க இப்ப நம்ம தரிசனம் பண்றோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாண்டியநல்லூரில் அமைஞ்சுள்ள மிகவும் பழமையான 1000 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் தாங்க இப்ப வந்திருக்கிறோம். அகத்தீஸ்வரர் திருக்கோயில். அங்கதாங்க சிவபெருமான நம்ம இப்ப தரிசனம் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஷோலிங்கர்ல இருந்து வெங்குப்பட்டு செல்லும் வழியில வீராணத்தூர் கிராமத்தில் அமைஞ்சுள்ள மிகவும் பழமையான வீரானண்டேஸ்வரர் திருக்கோயிலுங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற திருக்கோயிலுங்க. இங்க தாங்க இப்ப தரிசனம் பண்றோம். இங்க வந்து சிவராத்திரி மிக சிறப்பா இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஷோலிங்கரோட சோழபுரீஸ்வரர் திருக்கோயில தாங்க நம்ம கோயில தாங்க இப்ப சாமி தரிசனம் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் இந்த லிஸ்ட்ல இன்னும் ஒரு 5 கோயில் வச்சிருந்தாங்க, அதை விட்டுட்டாங்க நேரம் காரணமா. இந்த மொத்த கோயிலும் தரிசனம் பண்ண உங்களுக்கு வந்து 10 ல இருந்து 12 மணி நேரம் ஆகுங்க. உங்க பகுதியில் வேற எதனா சிவன் கோயிலை பத்தி வீடியோ வரணும்னா மறக்காம நம்ம கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கோவில் அனைத்தும் செல்வதற்கான விவரங்கள் வந்து பெரிய வீடியோவா நம்ம சேனல்ல பதிவு செய்யறேன். அதை மறக்காம பாருங்க. நன்றி.